கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, யாருக்கும் கிறிஸ்தியேசுக்களான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மையில் வைத்த ஓரளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களே கிருபையை சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் ரட்சன் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு, அடியேன் சார்ந்திருக்கிற கோயம்புத்தூர் திருச்சியோடைய கிளீஷால் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்கள் அன்பின் வார்த்தைகளை கூட மீண்டுமா தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய அன்பின் வார்த்தையை கூட தேவனுக்கு சித்தமாக அங்க இருக்கக்கூடிய சகோதரி சகோதரிக்கு தெரிவிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோடு கூட இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். சோ பாடத்தோட ஒரு தலைப்பு சகோதரி ஏற்கனவே அறிவிச்சாரு, ஹவு டு நாமினேட் எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. சோ நமக்குள்ள நல்லா தெரியும், இந்த ஒரு 2 வாரம் ரொம்ப முக்கியமா நம்ம விசேஷமா பார்ப்போம். குறிப்பா ஹுசூர் சபையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்றைய நாளில ஒரு நாமினேஷன் பண்ண போறோம். இந்த நாமினேஷனுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த எலெக்ஷன் ப்ராசஸை பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே முன்பாகவே நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த ஒரு பாடம் கூட எப்படி இருக்குன்னு அதை டச் பண்ணியே போறங்காட்டி அநேக கேள்விகள் உங்க மத்தியில அடியேன் வைக்கிறேன் தாழ்மையா. ஸோ எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய புரிதலுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக தான் அந்த கேள்வி உங்க மத்தியில கொடுக்குறேன் அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஒரு ப்ராசஸ்ல நம்ம முன்வைக்கக்கூடிய இந்த ஒரு மெத்தட நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, வேதத்திலிருந்து எடுத்து அதை பிரிச்சு இந்த மெத்தட் சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லி கொடுத்த ஒரு வழிதான் எது அப்படின்னு பாக்குறோம்னா இந்த ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அதுல எப்படி பண்ணணும், யார் நாமினேட் பண்ணணும், இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வரவங்க எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸா வருவாங்க, யார் வருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம் நம்ம கற்று தெரிஞ்சுப்போம். இருந்தாலும் சின்ன சின்னதா எங்க அங்கங்க நம்ம அப்படியே பார்ப்போம். ஆனா இந்த ஒரு ப்ராசஸ்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, செலக்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கே, இது சரியா இருக்குமா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நாமினேஷன் பண்ண போறோம். பட் அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை செலக்ட் பண்ண போறோம்ல, இது சரியா இருக்குமா அப்படின்னா, இதை தேவன் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு, செஞ்சு காமிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு யார சொல்லணும் அப்படின்னா, தாவீது. இப்ப தாவீது இருக்கிறார் இல்லையா, தாவீத ராஜாவா என்ன பண்ணாரு, செலக்ட் பண்ணாரு. செலக்ட் பண்ணி அபிஷேகம் பண்ணி, என்னுடைய பிள்ளைகளை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வழி நடத்திட்டு போ அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் படிச்சு பார்த்துதான் பவுல் ரொம்ப கிளியரா என்ன சொல்றேன்னா, இவைகள் எல்லாம் என்னது, திஷ்டாந்தங்கள் அப்படிங்கும் போது இங்க ஒரு மெத்தீடு இருக்கு இல்லையா, இந்த மெத்தட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கத்துக்க போறோம். அப்ப அந்த கத்துக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேயா இருக்கு அப்படிங்கிறது பைபிள்லயே அநேக இடங்கள்ல தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா கொஞ்சம் வச்சிருக்கிறாரு. நாம என்ன பண்ணணும், அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த விஷயத்த கவனிச்சோம்னா நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. அப்ப நம்ம நாமினேஷன் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ல முக்கியமா செலக்ஷன் ஒரு விஷயம் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு இடையில ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு வாரம் கேப் விடுறோமே. இன்னைக்கு நாமினேட் பண்ண போறோம், நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா செலக்ஷன் பண்ண போறோம். ஏன் இந்த 1 வீக் கேப்? இந்த கிளாரிட்டி கூட நமக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். புரியல. பிரேயர் வேற இல்ல, பிரேயர் பண்றதுக்கு ஒரு வாரமா என்ன ஒன்னா நிதானிக்க போறோம். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் தேவன் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, எந்த மிருகத்தை மட்டும் பலி கொடுப்பாங்க, சுத்தமான மிருகம். அப்படி பார்த்தோம்னா சுத்தமான மிருகம். அப்ப அந்த சுத்தமான மிருகத்தினுடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா, சாப்பிடும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அசை போடும். அப்ப எதுக்கு அசை போடுறது அப்படின்னா, அந்த அசை போட்டாதான் அது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமா அது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா மாறும். இப்ப இந்த 1 வீக்கும் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம படிப்போம், போன வாரம் படிச்சிருப்போம், இத்தனை நாள் படிச்சிருப்போம், படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். மைண்ட்ல வச்சுட்டு இந்த 1 வீக் என்ன பண்ண போறோம், அசை போட போறோம். என்ன அசை போட போறோம்னா, பாருங்க, இந்த சகோதரர் நாமினேட் பண்ணிக்காங்க, இந்த சகோதரர் நாமினேட் பண்ணிக்காங்க, இந்த சகோதரருக்குள்ள தேவன் எனக்கு என்ன விஷயத்தை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத கரெக்டா அசை போடும்போது தேவன் கரெக்டா கைடன்ஸ் கொடுப்பாரு. சகோதரி சொல்லுமா ஹோலி ஸ்பிரிட் வச்சு அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தோடு கம்பைன் பண்ணி இந்த சகோதரனுக்கு நீ கை தூக்குனா இந்த கை தூக்கல் உனக்கு பிரயோஜனமா இருக்கும். கண்டிப்பா இந்த கை தூக்குறது தேவனுக்கு பிரயோஜனமா இருக்குமா, நமக்கு பிரயோஜனமா இருக்கும்? எப்படி சொல்றீங்க நமக்குன்னு சொல்லிட்டு?
சாரி, எக்ஸாக்ட்லி இதைத்தான் நம்ம போட்டிருக்கோம். சோ முக்கியமா இந்த ஒரு சபைய வழி நடத்தக்கூடிய ஒரு எல்டர்ஸ், அவங்களுடைய மெயின் விஷயம், மெயின் ரோல் என்ன அப்படின்னா, they have to feed the flock, they have to protect the flock, they have to build the flock. இது மூணுமே இன்டர்வியூ ப்ராசஸ். இப்ப ஃபீட் த ஃபிளாக் எதுக்கு அப்படின்னா, எந்த விஷயத்தையும் அவங்க வளரணும், என்ன விஷயம் கொடுத்தா சரியா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வந்திருக்கிறோம் இல்லையா, இங்க வந்துக்கிற எல்லாத்துடைய நோக்கமுமே எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? புரியல. சபை அப்படிங்கிற ஒரு பந்தை பொருள் நான் பிடிக்கணும். இப்ப இந்த பந்தை பொருளை பிடிக்கிறதுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா, வசனங்கள் கொடுத்திருக்கிறாரு, வேதங்கள் கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சரியான ஒரு ஃபீடிங் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சபைக்கு கொடுக்கணும் இல்லையா. இந்த விஷயத்தை யார் செய்ய போறாங்க அப்படின்னா, யார் எல்ட்ரா வர போறாங்களோ என்ன பண்ண போறாங்க. சரி, ப்ரொடெக்டிவ் ஃபிளாக்னா என்ன? எக்ஸாக்ட்லி. அப்ப என்னன்னா, ஃபீட் பண்ணியாச்சு, இந்த ஃபீடிங்கும் கரெக்டா போயிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த ஃபீடிங்க கொலாப்ஸ் பண்ற மாதிரி மந்தையை தப்ப விடாத ஓனாய் மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணும், உள்ள வரும். அப்ப அது வரும்போது இந்த எல்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, எது சரி எது தவறு தெளிவா பிரிச்சு சபைக்கு கொடுக்கும் போதுதான் அந்த வஞ்சகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள யாரு போக மாட்டாங்க அப்படின்னா, இந்த சபையார் என்ன பண்ண மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க. அப்ப மெயின் ரோல் ஃபீட் பண்றதோடு சேர்த்து அடுத்த இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளாக் போகுது. அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா, பில்ட் த ஃபிளாக். இந்த பில்ட் த ஃபிளாக்னா என்ன? ஒன்னஸ். ஒன்னஸ்ங்கிற விட they have to என்ன சொல்றது, build their qualifications. சோ அடுத்து சபையா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும், குவாலிபிகேஷன்ஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஒரு விஷயத்தையும் சரியா யார் செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படின்னா, எக்லீஷியால வரக்கூடிய எல்டர்ஸ். அப்ப அந்த எல்டர்ஸோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒசூர் சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் 1,44,000 பேரா போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அத சரியா ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் யாருக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்டர்ஸ். அப்ப எல்டர்ஸ் என்ன ஃபீட் பண்ணாலும் அந்த ஃபீடிங் எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வாங்குறோம், அசை போடுறோம், அது நமக்கு பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்பதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நான் லேக்டன் 44 மாற முடியும். இங்க இருந்து நான் என்ன வேணா சொல்லலாம். இந்த சொல்லக்கூடிய விஷயம் எப்ப பிரயோஜனப்படும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணும். இந்த விரைய ஊரார் என்ன பண்ணி பார்த்தாங்க, பவுல் சொல்லிட்டு போயிருவார், ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ஞ்சு இன்னும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி சபையில இருக்கக்கூடிய எல்டர்ஸ் சொல்லி கொடுத்தாலும் அடுத்த பார்ட் யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சபை ஜனங்கிட்ட இருக்கு. அப்ப அந்த சபை ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எடுக்கணும், படிக்கணும், இன்னும் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்த்து அவங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் போது 1,44,000 பேர் என்ன பண்ணா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாக்குறோம்னா, ஒரு எல்டர் இருக்கு இல்லையா. இந்த எல்டர் இருக்கிற விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுற மாதிரி ஓரடியா ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக் இருக்கு. இந்த மெக்கானிக் வச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு BMW கார் வச்சிருக்கேன். எங்கிட்ட இல்ல, எக்ஸாம்பிள் வச்சுப்போம் சரிங்களா. ஒரு BMW கார் வச்சிருக்கேன். அந்த காரை நான் எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, பயங்கரமா பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு ஹை காஸ்ட்லி கார். அந்த காஸ்ட்லி காருங்கும் போது நிறைய ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ல கூட பார்த்து ஓட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். இப்ப அதுல ஒரு ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை சரி பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் புரியல. மெக்கானிக் ஷெட்டுக்கு நேரா ரோட்ல ஏதோ ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு ஓட்டுவோம்னா இல்ல, ஷோரூம் போகணும். அந்த ஷோரூம்லயும் யார் பெஸ்ட் மெக்கானிக், அந்த பெஸ்ட் மெக்கானிக்கோட குவாலிபிகேஷன் என்ன, எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸை விசாரிப்பேன், அவர் சரியா பண்ணுவாரா, இத்தனையும் விசாரிச்சுதான் நான் என்னுடைய காஸ்ட்லி காரை கொண்டு போய் என்ன பண்ணுவேன், சர்வீஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, அது என்ன ஆயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. அப்ப கெட்டு போயிடக்கூடாது, அதோட குவாலிட்டி கரெக்டா மெயின்டைன் ஆகணும்னா இவ்வளவு விஷயங்கள் உலகத்துல நான் யோசிச்சு செய்யறேன். அப்போ நான் 1,44,000 பேரா போகணுங்கிறது எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸ் திங். அப்ப அந்த ப்ரெஷியஸ் திங்க ஒருத்தர் எனக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷம் என்னைய அந்த வழியில நடத்த போறாரு போது அவருடைய செலக்ஷன் எப்படி இருக்கு, நல்ல கவனிக்கிற மாதிரியான விஷயம் இதுதான். அப்ப அந்த செலக்ஷனுங்கிறது
தேவன் செலக்ட் பண்ண இல்லையா, அத்தனை பேர் இருந்தாங்க. தாவீதை கரெக்டா செலக்ட் பண்ணும். அப்ப தாவீதை செலக்ட் பண்ணும்போது தேவனுடைய மைண்ட்ல ஒரு விஷயம் இருந்துச்சு, அவன் 26,000 கரெக்ட். ஆனா நம்ம கிட்டயும் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா பரிசுத்தாவின் மூலியமா கொடுத்திருக்காரு. அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்ன்றதுன்னா செலக்ஷன் பண்ண முடியும். இந்த செலக்ஷனும் எப்படி இருக்குன்றதுன்னா 4,44,000 பேரா போறது மட்டும் இல்ல, இப்ப என்னுடைய செலக்ஷன் யாருடைய விஷயத்தையும் சேர்த்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கூட இருக்கிற உடன் சகோதரோடு சேர்த்து இருக்கு. கரெக்டா இல்லையா? இப்ப நான் கை தூக்குறது, இந்த கை தூக்குற விஷயம் என்ன மட்டும்தான் பாதிக்க போகுது இல்ல. ஒருவேளை சரியா நான் கை தூக்குறேன் அப்படின்னா இந்த சரியா கை தூக்குற விஷயம் எனக்கு மட்டும் பிரயோஜனப்பட போறது இல்ல, என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன போகுது, பிரயோஜனப்பட போகுது. ஒருவேளை தப்பா கை தூக்குறேன், அதுவும் யாரை பாதிக்க போகுதுன்னா சபையா இருந்தது. இப்ப இந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணணும்னு பாருங்க. அப்ப என்னுடைய மாம்சத்திலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாது. எதுல இருந்து செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சிந்தையிலிருந்து என்ன பண்ணணும் அது செய்யணும். சரி, அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன உள்ள போறோம்னு பாத்தீங்கன்னா இத எங்க என்னன்னு சொல்றோம், எக்லீஷியா எலெக்ஷன் சொல்றோம். ஏன் இந்த எலெக்ஷன் என்னன்னு சொல்லணும்னா எக்லீஷியா எலெக்ஷன் சொல்றோம் இல்லையா, இந்த எக்லீஷியா கூடது உசூரோட எக்லீஷியா, ஏன் எக்லீஷியா எலெக்ஷன் சொல்றோம்னு கேக்குறேன். அந்தந்த ஊர்களில் அதுதான் ஏன் ஏன் அந்தந்த ஊர்னு கேக்குறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா. எக்ஸாக்ட்லி அதான். இப்போ இது ஒரு ஃபேமிலி இல்லையா, இந்த ஃபேமிலியில இப்ப நான் வந்திருக்கிறேன், இங்க அநேக பேர் இருக்கிறீங்க. நான் எத்தனை டைம் வந்துட்டு போறேன் வருஷத்துக்கு? மேபி 2 டைம்ஸ். என்னால இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நிதானிக்க முடியுமா? அப்ப நான் கை தூக்கும் போது கை தூக்குறதுடைய விஷயம் எதை பொறுத்து இருக்கணும், நிதானித்தல பொறுத்து இருக்கணும். அப்படிங்கும் போது என்னால என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. என்ன நிதானிக்க முடியாதுன்னா யார் இங்க சரியா என்ன பண்ணுவாங்க, இந்த எக்லீஷாவை வழி நடத்துவாங்கன்னு என்ன பண்ண முடியாதுன்னா நிதானிக்க முடியாது. அப்ப யாருனால நிதானிக்க முடியும் அப்படின்னா இந்த ஃபேமிலினால என்ன பண்ண முடியும், இங்க யார் தேவன் கொடுத்த ஊழியத்தை சரியா செய்யணும், தேவன் கொடுக்குற விஷயத்தின் படி நடக்கிறாங்கிறவங்க யாரால நிதானிக்க முடியும்னா இந்த எக்லீஷால இருக்கக்கூடிய சகோதர சகோதரர் என்ன பண்ண முடியும்னா நிதானிக்க முடியும். இவங்க இவங்களுக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பண்ண போறாங்க. அதனாலதான் என்னன்னு பாக்கணும், எக்லீஷால யார் இருக்கிறாங்க அப்படின்னா புதிய சிருஷ்டிகள். இந்த புதிய சிருஷ்டிகள் யார் அப்படின்னா தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்தவங்க. அப்ப நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எதுக்கு எடுக்கிறாங்க? சித்தம் செய்ய. அப்ப தேவனுடைய சித்தம்ங்கிறது சபையிலும் இருக்கா? இப்ப தேவனுடைய சித்தம் சபையில ஒரு எல்டர் செலக்ட் பண்ற இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்குதுன்னா இருக்கு. அந்த விஷயத்தை யார் செய்ய போறாங்க அப்படின்னா தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்தவங்க செய்ய போறாங்க. ஏன் தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யணும்னா அவங்க பேர் என்னது, புது சிருஷ்டிகள். இப்ப இந்த புது சிருஷ்டிகள் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்தா போதுமா, இன்னொரு ஆட் பண்றேன், ஆவியினால ஜெனிபிக்கப்பட்டிருந்தா கரெக்டா. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பாயிண்ட் என்னன்னா நம்ம வெளிப்புற அடையாளம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்காகவும் பண்றது. பட் ஜெனிப்பித்தல்ங்கிறது யாருக்குள்ள தெரியும், நமக்குள்ள நமக்கு அந்த ஜெனிப்பித்தல் யாருக்கும் யாருக்கும் மட்டும் தெரியும்னா எனக்கும் தேவனுக்கும் மட்டும். அப்ப இந்த ஜெனிப்பித்தல்ங்கிற விஷயம் நமக்குள்ள நடக்கும்போது நமக்குள்ள என்ன சிந்தை மட்டும் இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை மட்டும். இப்ப நான் அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் பேப்டிசம் எடுத்து ஆவியினால ஜெனிப்பிக்க அடுத்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள மாம்ச சிந்தையும் இருக்கும் கிறிஸ்துவின் சிந்தையும் இருக்கும். கரெக்ட்? நீங்க எல்லாமே 6th வால்யூம் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 7th சாப்டர் படிச்சிருக்கீங்களா? சரி, 15th சாப்டர். சாரி, 15th சாப்டருடைய டாபிக் என்ன? எனிமீஸ் ஆஃப் நியூ கிரியேஷன். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாரு, மாம்சம் சொல்லுவார்ல. அந்த மாம்சத்துல என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஆக்சுவலி 2 மைண்ட் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம பேப்டிசம்ல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பழைய சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுத்துறோம்,
மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்துறோம். அப்ப நம்மளுக்கு அதுக்கப்புறம் எதுல செயல்படுறோமாமா, கிறிஸ்துவின் சிந்தையில என்ன பண்றோம்னு செயல்படும். அப்ப கிறிஸ்து எப்படி திங்க் பண்ணுவாரோ அது மாதிரி யார் திங்க் பண்ணுவாங்கன்னா நாம திங்க் பண்ணுவோம். இப்ப நம்ம திங்க் பண்ணும்போது நமக்குள்ள வரக்கூடிய அந்த போராட்டம் என்னன்னா, கிறிஸ்துவின் சிந்தை என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா சரியானது திங்க் பண்ணுவோம். செயல்பட விடாம எது தடுக்கும் அப்படின்னா சரீரம் தடுக்கும். இப்ப இந்த சரீரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடக்கி ஒடுக்கி நம்ம என்ன பண்ணணுமா, யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா புது சிஷ்யோட கண்ட்ரோலுக்குள்ள. இது எப்படி பிரதர் பாசிபிள் அப்படின்னா, பாருங்க வசனம் ஒண்ணு சொல்லலாம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். அப்ப இருமனம் என்ன, புது சிருஷ்டி இருக்கு, பழைய சிருஷ்டி இருக்கு. இது ரெண்டையும் சொல்லிக்குள்ள ஓடணும்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா அப்ப எதை மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துடணும் அப்படின்னா பழைய சித்தத்தை சிந்தையை நம்ம பண்ணுவோமா மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தணும். எதுல மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா புது சிருஷ்டியோட சிந்தையில மட்டும் என்ன பண்ணணும், கிறிஸ்துவன் சிந்தையில மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணும் போது மட்டும்தான் அது என்னவாவே இருக்கும் அப்படின்னா புது சிருஷ்டியாவே டிராவல் பண்ணும். அப்ப இந்த புது சிருஷ்டிங்கிற விஷயத்த நம்ம நிலைநாட்ட முடியுமோ நிலைநாட்ட முடியாது. பவுலே சொல்லியிருக்கிறார், நான் நன்மை செய்யணுங்கிற ஆசை எனக்குள்ள என்ன இருக்கு. ஆனா நான் நன்மை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் விரும்பாத தீமையே செய்யறேன். அந்த தீமையே செய்யறேன்னா ரீசன் என்னன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் அப்படின்றது. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி நம்ம என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயத்த என்ன பண்ணணும்னா மரணத்திலேயே வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் உயிர் கொடுத்துட்டோம்னா எதை பாதிச்சிடும் அப்படின்னா புது சிஷ்யோட சிந்தை என்ன ஆயிரும் அப்படின்னா பாதிச்சிடும். அப்ப இது ரொம்ப கிளியரா இருக்கு. நம்மளுடைய செலக்ஷன் எந்த வியூல இருக்கு, நியூ கிரியேஷனோட வியூ. அப்ப நியூ கிரியேஷனோட வியூல இருந்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எழுதும் ஒரு டீக்கனை எப்படி செலக்ட் பண்றது. பைபிள் வசனங்கள் மூத்த சகோதரனுடைய எழுத்துக்கள் 7ஆம் தூதனுடைய அந்த எழுத்துக்களோடு சேர்த்து என்ன பண்ண போறோம்னா இந்த செலக்ஷன் ப்ராசஸ் சரியா நாம புது சிஷ்யனோட சிந்தையில எப்ப பண்ணுனா தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கும், சாரி சபையாருக்கு பிரயோஜனமா இருக்கும், தேவனுக்கு பிரியமா இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம் நம்ம கவனிப்போம். அப்ப எல்டர் அப்படின்னாலே என்னன்னு சொல்றோம்னா காட்ஸ் ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்ட், மந்தையை மேய்ப்பர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மந்தையை மேய்க்கிறவர் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இந்த ஒரு எக்லீஷா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணுன்னா தனித்தனியா என்ன பண்ண போறாரு கவனிச்சு அவங்களுக்குரிய விஷயங்களை பார்த்து 1,44,000 பேர் அவரும் போகணும், இங்க இருக்கவங்க போகணும். இதுதான் யாருடைய எய்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எல்டருடைய எய்மா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இந்த எல்டருக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம், யார வேணாலும் என்ன பண்ணிட மாட்டோம், ஒரு காரை கொடுத்து சர்வீஸ் கொடுக்குற மாதிரி யார் வேணாலும் மட்டும் கொண்டு கொடுத்துறது மாதிரி இப்ப எல்டருக்குன்னு ஒரு குவாலிபிகேஷன் வேணும் இல்லையா. அந்த குவாலிபிகேஷன் ஏற்கனவே பைபிள் என்ன இருக்கு. இதுல நல்ல கவனிங்க, இதுல எத்தனை குவாலிபிகேஷன் எத்தனை கேரக்டர். இருக்குதா குவாலிபிகேஷன் தெரியும், தகுதி யார் அந்த வேலையை செய்யணும், தகுதி எத்தனை இருக்கு ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடணும். பிளேம்லெஸ் தகுதியா கேரக்டர் இல்லையா. ஹஸ்பண்ட் ஆஃப் ஒன் ஒய்ஃப் ஓகே ரைட். ரெண்டாவது ஹாஸ்பிட்டாலிட்டி குவாலிஃபிகேஷன் கேரக்டர் இல்ல ஹஸ்பண்ட் ஆஃப் ஒன் ஒய்ஃப்ங்கிறது குவாலிஃபிகேஷன். அடுத்து என்ன பார்க்கணும், ரொம்ப நேரம் தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏபிள் டு டீச், ஆப் டு டீச், அது குவாலிஃபிகேஷன். அது மாதிரி வேற என்ன இருக்கணும், ரொம்ப நேரம் தேடுற முடியா. சரி இது அப்படியே பார்த்து கேரக்டர் எவ்வளவு இருக்கு. பேஷன்ஸ் ஒரு கேரக்டர். அடுத்து அடுத்து அப்ப ஆல்மோஸ்ட் 17ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எவ்வளவு கேரக்டர்ஸ் வரும் தெரியுமா. இட்ஸ் கம்மிங் அப் டு 14. ஒரு 3 தான் குவாலிபிகேஷன். அப்ப இந்த குவாலிபிகேஷனுக்கு பின்னாடி தேவன் என்ன ஒழிச்சு வச்சிருக்காரு தெரியுமா, கேரக்டர்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காரு. ஏன்
குவாலிபிகேஷன் தானே ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த குவாலிபிகேஷன் சரி. உதாரணத்துக்கு உலகத்துல இந்த பைபிள் படிச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா மாட்டாங்க? உனக்கு பண்றாங்களா இல்லையா? ஒரு வசனத்தை எடுத்து நீ அழகா 1 மணி நேரம் பேசுனா எவ்ரி ஒன் கேன் டூ, கரெக்டா இல்லையா? பட் இந்த வசனத்தை பேசிட்டு என்ன பண்ணணும்? நடக்கணும். ரொம்ப கிளியரா சொல்வாரு, பேசுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத பற்றி என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கட்டுப்படுத்துகிறேன். அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்பீக்கிங் இஸ் வெரி ஈஸி, ஃபாலோயிங் இஸ் வெரி டஃப். அதுதான் சொல்ல வர. அப்ப என்ன பாயிண்ட் இங்க வரும்னா, பேசுறத காட்டிலும் அவங்க வாழ்க்கை யாருக்கு பாடமா இருக்கணும்னா இந்த சபை யாருக்கு பாடம். அப்ப எப்படி வாழணும், எப்படி ஒரு கேரக்டர் காமிக்கணும், எந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சபைய அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிறது ஃபர்ஸ்ட் யார் காமிக்கணும்? ஒரு காமிக்கணும். எஸ், குவாலிபிகேஷன் இருக்கு, நான் இல்லைன்னாலும் சொல்ல மாட்டேன். குவாலிபிகேஷன் ஃபர்ஸ்ட். பட் குவாலிபிகேஷனோடு கூட அந்த குவாலிபிகேஷன் இன்னும் அதிகமா வர மாதிரியான கேரக்டர்ஸ் என்ன பண்றதுன்னு இம்பார்ட்டன்ட். அப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப இந்த கேரக்டர்ஸ வளர்த்தணும் அப்படின்னா பவுல் பாயிண்ட் கொடுக்குறாரு. என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா, சபைக்கு இந்த விஷயம் எல்லாம் இருந்தாலும் இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா 1 கொரிந்தியர்ல, அது மாதிரி என்ன கொடுத்துட்டாருன்னா, இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் போது ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவோட குணலட்சணத்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, வளர்றாரு. அப்ப இந்த குவாலிபிகேஷன் இருக்கு இல்லையா, முன்னாடி பார்த்தோம், அந்த குவாலிபிகேஷனோடைய வளர்ச்சி சரியா இருக்கணும் அப்படின்னா இது கரெக்டா இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த விஷயத்த ஒரு எல்டர் வந்து சரியா காமிக்கும் போது நம்ம முன்னாடி பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ஈஸியா வளரணும். அப்ப இந்த கேரக்டர் யாருக்குள்ள அதிகமா இருக்கணும் அப்படின்னா எல்டர்ஸ்குள்ள அதிகமா இருக்கணும், கரெக்டா? இப்ப அன்புங்கிற விஷயம் ஒரு எல்டருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன பாயிண்ட் உருவாகும் அப்படின்னா பிணைப்புங்கிற விஷயம் உருவாகும். பிணைப்புன்னு என்ன? எல்லாருமே என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அன்போடு என்ன பண்ணுவோம், பழக ஆரம்பிப்போம். நமக்குள்ள என்ன ஆகாதுன்னு பார்த்தா பிரிவினைகள் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகாது, இருக்காது. அப்ப அந்த அன்பை என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, அன்புன்னு எப்படி காமிக்கணும்னு என்ன பண்ணுவாரு, ஒரு எல்டர் சொல்லி கொடுத்து தன்னை ஒருத்தர் வந்து விரோதிச்சா கூட அவர் மேல என்ன காமிப்பாரு, அன்பு காமிப்பார். இப்ப அன்பு காமிச்சு என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, இப்படி நம்ம பிணைப்பா இருந்தா மட்டும்தான் தேவன் நம்ம செலுத்தக்கூடிய எல்லா பலியிலும் என்ன பண்ணுவாரு, அங்கீகரிப்பாரு. அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன யார் விரோதிச்சாலும் திரும்பவும் அவர் என்னதான் காமிப்பார், அன்பு காமிப்பார். அப்ப அந்த அன்பு காமிச்சு 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 சகோதரர் என்ன பண்ணுவாராமா, இப்படித்தான்ப்பா அன்பு காமிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அனுப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் நம்மளும் இதே மாதிரி என்ன பண்ணணும், அன்பு காமிக்கணும். யாரை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா ஒரு எல்டர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப ரெண்டாவது உங்களுக்கு கொஸ்டின், சந்தோஷம் அப்படிங்கறதுல என்ன பாயிண்ட் அவர் கொண்டு வருவார்? நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி சந்தோஷம் ஒரு விஷயம் இருக்கு. இந்த சந்தோஷத்துல என்ன பாயிண்ட் உள்ள கொண்டு வர்றாருன்னு கேக்குறேன். சரி, நான் அதுக்கான ஆன்சரையும் போட்டுறேன். ஆன்சர் போட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேள்வி, உற்சாகப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம். அதான் எப்படின்னு கேட்கிறேன். இப்ப நம்ம அன்பு காமிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி சந்தோஷம்ங்கிற விஷயம் ஒரு எல்டர்ல இருந்து வரணும், வந்து என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா இதையும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2 எக்ஸாம்பிள் நானே கொடுத்தேன். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு எக்லீஷால எல்டர் ஆக்குறாரு, அதுக்கப்புறம் அவர் எங்க போகணும், வீட்டுக்கு போகணும், ஃபேமிலி பார்க்கணும். அதுக்கப்புறம் எங்க போகணும், வேலைக்கு போகணும். இப்ப 3 ரோல் இல்லையா? இப்ப இந்த 3 ரோல்லையும் ஒரு எல்டருக்கு அவர் ஃபர்ஸ்ட் எல்டரா இருக்கிறாரு, வீட்டுக்கு போனா வீட்டு தலைவரா வேலை செய்யணும், அடுத்து ஒரு ஒர்க்குக்கு போனா அவர் ஒரு ஒர்க்ல எம்ப்ளாயி என்ன பண்ணணும். இது 3 இடத்துலயும் ப்ரெஷர் இருக்குமா இருக்காது? கண்டிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல 100 இல்ல 200% ப்ரெஷர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யற அலுவலகத்துல இருக்குது. இப்ப வேலை செய்யற அலுவலகத்துல எங்க வரணும், வீட்டுக்கு வரணும். வீட்டுல வந்தாலும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா என்னதான் வரும், வரத்தான் செய்யும். அதையும் மேனேஜ் பண்ணணும். அடுத்து எங்க வரணும், எக்லிஷா வந்து எப்படி எல்லாமே சந்தோஷமா சமாதானமா போயிடும்? கண்டிப்பா கிடையாது. இங்க என்ன ஆகும் அப்படின்னா 3 வித வகுப்பா இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க,
குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா மிடில் ஏஜ். அப்ப இந்த மூன்று பேரையும் என்ன பண்ணணுமாமா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னா சமாளிக்கணும் இல்லையா? இப்ப சமாளிக்கும் போது அவருக்கு அதிகமா என்ன வரும் அப்படின்னா ப்ரெஷர். ப்ரெஷருங்கிறது சேர்ந்து சோதனைகள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இத்தனை சோதனையும் அவரு சப்ஜெக்ட்ல என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தி இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தாம இன்னும் அதிகமா இந்த ஒரு எக்லீஷியா எடிபிகேஷனுக்குள்ள போறதுக்கான எல்லா முயற்சி எடுப்பார் இல்லையா? அப்போ ரியலா அவர் என்ன சொல்லுவார்னா சந்தோஷமா இருக்கும். எப்ப அப்படின்னா இத்தனை பாடுகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, பாடுகள் மத்தியில தான் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணுங்கிற விஷயத்த அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சு சந்தோஷத்தை காமிக்கும் போது எக்லீஷியா அவர்கிட்ட என்ன கத்துக்குவாங்கன்னா, இதுதான்ப்பா சரி. அந்த உற்சாகமா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இவர் மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை தள்ளி வச்சுட்டு நாமளும் என்ன பண்ணணும்னா இந்த ஊழியத்தை சரியா செய்யும். பவுல் ரொம்ப கிளியரா சொல்லுவார், பாடுகள் மத்தியில தான் என்ன பண்ணணும்னா அந்த இக்கோனிய பட்டணத்துக்கு போயிருக்கும்போது கடவுள் எடுத்து அடிச்சுக்கணும். செத்துட்டான்னு நினைச்சு என்ன பண்ணிடுவாங்க, வெளியே எடுத்து போட்டுருவாங்க. அடுத்த நாள் ஊருக்கு போயிட்டு அவர் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாமே என்னதான் பண்ணணும், பாடுகள் மத்தியில தான் ஊழியம் செய்யணும். இதை கண்டு யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்னா சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தி அடுத்த ஊருக்கு போவாங்க. இதே வேலைதான் யாரும் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்லீஷா எழுதும். மூணாவது பாயிண்ட் சமாதானம். சமாதானம் பண்ணுறவர் பாக்கியவான். அதுக்கு என்ன பாயிண்ட் போட்டிருக்கு அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை வரும் அவர் என்ன பண்றாரு, சமாதானமா இருக்கிறாரா? ஏன் அப்படின்னா இந்த சமாதானம் அவருக்குள்ள குறைஞ்சதுன்னா இது அவரை மட்டும் பாதிக்கப்பட போறது இல்ல, யாரையும் பாதிக்கும் அப்படின்னா எல்லாத்தையும். இந்த சமாதான குலைச்சல சாத்தான் யாருக்கு மட்டும் கொண்டு வந்தா போதும் தெரியுமா, ஏழ்ருக்கு மட்டும் கொண்டு வந்தா போதும். இந்த ஏழ்ருக்கு ஒரு சமாதான குலைச்சல் கொண்டு வந்தா அது யாருக்கே கொண்டு வந்த மாதிரி என்டையர் எக்லிஷா கொண்டு வந்து யாருக்கு நல்லா தெரியும், சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணுவான்னா அவருக்கு அநேக விஷயங்கள் கொண்டு வந்து சமாதான குலைச்சலுக்குள் கொண்டு போகும்போது அவர் ஸ்ட்ராங்கா நின்று என்ன பண்ணுமாமா, என்ன வச்சா வந்தாலும் சரி நாம என்ன பண்ணோம்னா கிறிஸ்துவின் சார்பில் நிக்கணும்னு சொல்லி நிற்கும் போது நமக்கு என்ன அனுப்புறாராமா, ஒரு சாட்சியா இருக்கிறது. அடுத்து நீடிய பொறுமை, அதை தொடர்ந்தே வரும். ஒரு நீடிய பொறுமை ஒரு எழுத்துக்குள்ள இருக்கும்போது என்ன பாயிண்ட் அவர்களுக்கு வெளிப்படும், நானே போட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் இது ஏன் போட்டிருக்கோம், காது கொடுத்து கேட்டல் அப்படிங்கிறது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேக்குறீங்க, நீடிய பொறுமை. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா they will listen to the people. ஸோ பேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது they will listen to the people. ஏன்னு கேட்கிறேன், ஏன் அப்படின்னா நான் சொன்னேன்ல 3 விதமான வகுப்பார்ல மேல மெச்சூர்டா இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, இந்த மிடில் ஏஜும் குழந்தைகள் என்னதான் கொஞ்சம் பிரச்சனை தான். குழந்தைக்கு என்ன தெரியாது அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணணும் என்ன பண்ணாது தெரியுது. இப்ப வேற குழந்தை விளையாண்டு இருக்குது, நம்ம எல்லாருமே எப்படின்னா இது தேவனுடைய சமூகம்னு தெரியும், ரொம்ப அமைதியா இருக்கணும்னு தெரியும், பொறுமையா இருக்கணும்னா ஹேண்டில் பண்ணும். ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுமா, அப்படி தெரியாது. அதே மாதிரிதான் இங்கிலீஷால ஒரு சில குழந்தைகள் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் யாருக்கு பிரச்சனையா கொடுப்பாங்க அப்படின்னா எல்டர்ஸ்க்கு பிரச்சனையா கொடுப்பாங்க. அப்ப இந்த எல்டர்ஸ்க்கு பிரச்சனையா கொடுக்கும்போது அதையும் என்ன பண்ணுவாராமா, பொறுமையா காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்த சரியா புரியுற வகையில அவர் என்ன பண்ணுவோம்னா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு எல்டருக்குள்ள இருக்கணும். 5 தயவு அப்படின்னா இரக்கம். இரக்கத்துக்கு இங்கிலீஷ்ல mercy. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராது, என்ன என்ன வெளிப்பிக்க என்ன ஒரு வெளிப்பு எல்டருக்குள்ள வரும். இல்ல 4 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், நீங்க 5வது பாயிண்ட். எக்ஸாக்டா சொல்லுங்க. எப்படின்னா ஒரு குழந்தை உதைச்சா ஒரு அப்பா என்ன பண்ணிட மாட்டாரு, திருப்பி ஒரே உதச்சிருவாரா, இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் குழந்தையோட மெச்சூரிட்டி அவ்வளவுதான். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஹேண்டில் பண்ணுவாரு. எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னா, பாருப்பா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது,
உதைக்க கூடாது, இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற எப்படி சொல்லி கொடுப்பாரோ அதே மாதிரி எல்டர் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை குழந்தை மாதிரி ஒரு இடத்துல உதைக்கிறாருன்னா திருப்பி என்ன பண்ணக்கூடாதுன்னு உதைக்காம அவர் பொறுமையா உட்காந்து இரக்கம் காண்பிச்சு இதுதான்ப்பா சரின்னு என்ன பண்ணுமாமா சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதுதான் யாருடைய ஒரு குவாலிபிகேஷன் அப்படின்னா ஒரு எல்டருடைய ஒரு குவாலிபிகேஷன். அடுத்து நட்புணம்னா குட் கேரக்டர்ஸ். சிஸ்டர் நீங்க பெட்டர் வந்து இந்த ஆவின் கடிகள் கலாத்தியர் 5 you can take it. சோ அந்த அந்த நற்குணம்ங்கிற விஷயத்துல இருந்து என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் எல்டர்ட்ட இருந்து வரும்? புரியுது. சரி நானே போடுறேன் ஆன்சர். நானே போடுறேன் எல்லாத்துக்கும் ஆன்சர். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நற்குணம் பின்பற்றுவோர், ஃபாலோவர்ஸ். பிகாஸ் ஆஃப் குட் கேரக்டர் he will get followers. Why அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா ஒரு சரியான குணலட்சணம் யார் காண்பிப்பாரு. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி குவாலிபிகேஷன், ஒரே மனைவியுடைய புருஷன், அதே மாதிரி பேஷன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு குணலட்சணத்தையும் அவர் காண்பிக்கும் போது இவர் மாதிரி நாமளும் இருக்க என்ன பண்ணுவாங்களாமா, அவங்க மைண்டுக்குள்ள திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் நிறைய ஒரு எக்லீஷாவோட எல்டர்ஸ், அந்த எல்டர்ஸ்னுடைய விஷயத்த யார் பார்த்து கத்துக்குவாங்க அப்படின்னா சபையார் பார்த்து கத்துக்குவாங்க. எப்படிப்பா இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணணும் நம்ம கத்துக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் நடந்துக்கணும் அப்படின்னா ஒரு எல்டர் எக்லீஷாக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு முன்மாதிரியா இருக்கு. அப்ப அந்த முன்மாதிரியா இருந்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா கத்து கொடுக்கிறவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 7வது பாயிண்ட் விசுவாசம். விசுவாசத்துல என்ன வரும்? தைரியம். எந்த வேணா பிரச்சனை வரட்டும், என்ன வேணா பிரச்சனை வரட்டும், யாரு மட்டும் தைரியத்தை விட்டுற மாட்டாங்கன்னா ஒரு எழுத்து தைரியத்தை விட்டுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை வந்தாலும் யார் நம்ம கூட இருக்கிறாங்க, தேவன் நம்ம கூட. அப்ப அவங்க பாயிண்ட் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா எல்லாத்தையும் பார்ப்பாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு எப்படி இருக்குமா, எந்த விதத்திலும் எது குறைச்சிடக்கூடாது அப்படின்னா விசுவாசத்தை குறைச்சிடக்கூடாது. என்ன விசுவாசத்தை குறைச்சிடக்கூடாது அப்படின்னா இந்த சபை யாருடையது? தேவனுடையது. அப்ப இந்த சபை தேவனுடையது அப்படின்னா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் யார் மேற்பார்வை இருக்கிறார்னா தேவன் பார்த்து இருக்கிறார். இன்ஸ்டன்டா ஒரே நாள்ல எந்த விஷயத்தையும் தேவனால மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னா கண்டிப்பா மாற்ற முடியும். இன்ஸ்டன்டா ஒரே நாள். ஏன்னா அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைனா அவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை போயிட்டு வெறுமையா என்ன பண்ணாதம்மா திரும்பி வராது. அப்படிங்கும் போது அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ மகிமை. ஆனா ஏன் தேவன் இதெல்லாம் அலோவ் பண்றாருன்னா நாமும் விசுவாசம் ஸ்ட்ராங்கா பண்றது அப்படின்னா அந்த பிரச்சனையை பார்த்து நாம என்ன பண்ணிருக்கூடாதுன்னா பயந்துராம எவ்வளவு தூரம் யார் சார்பா நிக்கிறோம், தேவன் சார்பா நிக்கிறோங்கிறத யார் பார்த்துருக்குறாங்க? தேவன் பார்த்து. ஏன்னா அவருக்கு எல்லா விதத்திலும் என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கு. ஒரு பிரச்சனை இன்ஸ்டன்டா மாற்ற முடியும். ஆனா அவர் என்ன பண்றது இல்ல. எதுக்கு வெயிட் பண்றாரு அப்படின்னா சபை எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைன்னு யாரு சார்ந்து, தேவனை சார்ந்து. மனுஷனையா தேவனையா? இப்ப நம்ம யார் சைக்கிள் நிக்கிறோங்கிறத தேவன் பாக்குறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்றாரு அனுமதிக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யோபு சொல்லலாம்ல. யோபு எப்படிப்பட்டவர்? உத்தமர், சன்மார்க்கர், தேவ பக்தி எல்லாமே இருக்கு. ஆனா அவனுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா எந்த அளவுக்கு தேவன் என்ன எதிர்பார்த்தாருன்னா இது எல்லாம் கரெக்டா இருக்கு. அவர் யார் சார்ந்து நிக்கிறாரு? தேவன் சார்ந்து நிக்கிறாரா தான் கடைசியா தேவன் எக்ஸ்பிளைன் பண்றது என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நீ பார்ப்பா இவ்வளவு பிரச்சனை என்ன பண்ண என் மேல சொன்ன இல்ல நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெளிப்பாட்டை காமிச்சொன்ன என்ன சொல்லிட்டேன், நான் நீசன். அப்போ ஒண்ணுமே இல்லைங்கிறத யோபு எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரிதான் ஒரு பிரச்சனை கொடுக்கும் போது தேவன் நம்ம கிட்ட அதே எதிர்பார்க்கிறாரு. நீங்க எந்த அளவுக்கு தேவன் பக்கத்துல நிக்கிறீங்க. இந்த விசுவாசம் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு எல்டருக்கு இருந்துச்சுன்னா இதே பாயிண்ட் யாருக்கு வரும் அப்படின்னா எக்லிஷியாவுக்கு எல்லாருக்கும் என்ன பார்த்தோம்னா வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து சாந்தம் அப்படின்னா உண்மையாவே சொல்லணும்னா எக்லிஷியால உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது அதிகமா யாருக்கு நடக்கும் தெரியுமா? ஒரு எக்லிஷியா எல்டருக்கு உணர்ச்சி வசப்படுறதுன்னா டெம்டேஷன்ஸ். ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு அலுவல் கூட்டம் நடத்துறோம். அலுவல் கூட்டத்துல யார் பேசுவாங்க?
என்ன ஒரு புதுசா வரவங்க பேசுவாங்க, எல்லாருமே பேசுவாங்க. சிலர் மெச்சூர்டா பேசுவாங்க, சிலர் எப்படி பேசுவாங்க அன்மெச்சூர்டாவும். இது ரெண்டையுமே யார் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா ஒரு எல்டருக்கு ஹேண்டில் பண்ணும். இந்த இடத்துல இருந்துட்டு எதை வெளிப்படுத்தி கூடாது அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு அவர் விஷயத்தை என்ன பண்ணினா வெளிப்படுத்தி கூடாது. இது யாருக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னா பின்னால ஒரு கேரக்டர் நம்ம பார்ப்போம். அவர் உணர்ச்சி வசப்பட்டதுனால எந்த அளவுக்கு அவருக்குள்ள பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த உணர்ச்சி வசப்படாம இருந்து சாந்தமா என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணும். அடுத்து இச்சையடக்கம். சாரி. சாரி, கொஞ்சம் ஃபேன் கூட போட்டா கொஞ்சம். ஸோ இச்சையடக்கம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஸோ நோ வேர்ல்ட்லி தாட்ஸ் அப்படின்னு ஆசைப்படாம இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நான் சிம்பிளா பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு எல்டர் இந்த 3 விஷயம் என்ன பண்ணும்னா சரியா பார்க்கும்போது இதுல யாருடைய பாட்டும் இருக்கு அப்படின்னா தன்னுடைய பாட்டும் என்ன ஆகுதுன்னா இருக்கு. இதை குறிச்சுதான் அப்போஸ்தலர் வந்து சொல்லும்போது எப்படி சொல்லுவாருன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என்ன பாயிண்ட் சொல்லிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஆகையால் உங்களை குறித்தும் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபைக்கு. அப்ப இந்த இடத்துல 2 வேரியேஷன் பார்க்கும். என்ன வேரியேஷன்? ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்கு அப்படின்னா எல்டர்ஸ்க்கு, செகண்ட் விஷயம் யாருக்கு அப்படின்னா எக்லீஷா. அப்ப இங்க பாயிண்ட் என்ன சொல்லுவாருன்னா, எல்டரும் என்ன ஓட்டத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கிறாருன்னா லேக் அண்ட் 44க்காக தான் ஓடிட்டு இருக்கிறார். அப்ப அந்த லேக் அண்ட் 44 ஓடிட்டு இருக்கிறவரு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு சின்ன ஒரு தவறும் அவர் பண்ணும்போது அது அவரையும் 1,44,000 என்ன பண்ணிடும், வெளியே எடுத்துப்போ. இதுக்கான விளக்கம் நம்முடைய மூத்த சகோதரர் கொடுத்திருக்கிறாரு. அதை படிச்சுட்டு இன்னும் பெட்டரா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள போலாம், படிக்கலாம். தங்களை குறிச்சு என்ன பண்ணணுமா, ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும் போது அவங்களுக்குள்ள ஆப்து வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மேட்டிமைங்கிற விஷயம் வர்றதுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சபைக்கு ஊழியக்காரர், இந்த பாயிண்ட் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. சபைக்கு ஊழியக்காரங்கிறத மறந்து சபை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆடுகிறவர்களா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அவங்க இருந்துடக்கூடாது. இப்படி ஆடுகிறவரா போகும்போதுதான் அநேக பிரச்சனைகள் என்ன ஆகும், போகும். எப்ப அப்படின்னா இந்த கணம் ஜாஸ்தி ஆகும் போதுதான் என்ன பாயிண்ட் பண்ண போறாருன்னா ஆளுமைங்கிற விஷயத்துக்குள்ள என்ன பண்றாருன்னா போறாரு. அப்போ ஒருவேளை கணம் ஜாஸ்தியா இல்லை அப்படின்னா அவர் என்ன புரிஞ்சுக்குவாருன்னா
இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உரிய வேலைக்காரனா தான் யார் என்னை நியமிச்சிருக்காங்கன்னா தேவன் நியமிச்சிருக்கிறாரு. அந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்குள்ள இருக்கும். இந்த பாயிண்ட் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அவரு ஒரு போதும் என்ன பண்ணிருக்கூடாது, மறந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசணும் இல்லையா, இதுல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யார் அப்படின்னா மோசே. மோசே கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் யாரை கூப்பிட்டாரு? மோசே தேவனை கூப்பிட்டு அந்த ஜனங்களை வழி நடத்தி போறாரு. ஆனா மோசே கானானுக்குள்ள போனாரா? போகல. ஏன்? கண்மலைய பார்த்து என்ன பண்ண சொன்னாரு? பேச சொன்னாரு. என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. இந்த அடிக்கும் போது அவரு என்ன பண்ணாரு? அவரு என்ன ஆயிடுச்சு? he lost his patience. என்ன பண்ணிட்டாருன்னா பாருங்க, தேவன் உங்க முன்னாடி என்ன ஒரு விஷயத்த செய்யறாருன்னு சொல்லிட்டு என்ன விஷயத்த தேவன் கட்டளை கொடுத்தாரோ அதை மறந்துட்டு என்ன பண்ணிட்டாரு வந்து வேற ஒரு விஷயத்த செஞ்சுட்டாரு. இப்ப கேரக்டர்ல மோச கிட்டதான் பிரச்சனை இருக்கா? இல்ல. இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை? தேவனுடைய கட்டளைய மீறிட்டாரு. அப்ப தேவனுடைய கட்டளை மீறினதுக்கு இந்த சைடு 24 lakh பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யார் ப்ரெஷரைஸ் பண்றாங்க? மோசை ப்ரெஷரைஸ் பண்றாங்க. இந்த ஒரு ரீசன் மோசை என்ன பண்ணச்சுன்னா தேவன்ட்டு வந்த விஷயத்த என்ன பண்ண வச்சிருச்சு, அப்படியே மாத்த சொன்ன மாதிரி. இப்ப யாரையும் மாத்த வச்சோம் அப்படிங்கிறாருன்னா எல்லாரையும் என்ன பண்ணிடும், மாத்த வச்சு. அப்ப அந்த உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்கிற பாயிண்ட்ல இவ்வளவு விஷயம். அப்ப எல்லோரும் எதுக்குதான் ஓடிட்டு இருக்கிறாருன்னா LAC-44 இங்க இருந்து என்ன வேணா வரலாம். அவர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய ரட்சிப்பு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் என்ன பண்றோம் பாக்க படிக்கலாம். Experience provided by Park Management. You probably have பாயிண்ட் ரொம்ப கிளியரா நம்ம நீச்சு எப்படி சொல்றோம்னா தேவன் என்ன விஷயத்த இந்த எக்லீஷா கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது என்ன பண்ணுவாராம், யார் மூலியமா தான் கொடுப்பாரு அப்படின்னா எல்டர்ஸ் மூலியமா தான். அப்ப அந்த எல்டர்ஸோட ரோல் என்ன அப்படின்னா அங்கிருந்து வாங்கி இந்த எக்லீஷாக்கு என்ன பண்ணணும்னா கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய ஒரு வாய்க்கான என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. இவங்க ஒரு போதும் எந்த விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்துக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா போயிடக்கூடாதுங்கிற பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா இங்க கொண்டு சொல்றாரு. சோ அடுத்து பேதுரு இந்த விஷயத்த சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா மூப்பர்கள் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு எக்லீஷாக்கு எவ்வளவு மூப்பர்கள் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்லீஷாட் இருக்கு. ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி யார் யாரெல்லாம் வேணும் அப்படிங்கிறத எத்தனை பேர் வேணுங்கிறது யார் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த எக்லீஷாவோட எல்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுல எப்படி ஒரு வேரியேஷன் காமிக்கிறேன்னா எல்டர்ஸ் அப்படின்னாலே எல்லாருமே எல்டர்ஸ் தான். அதுல பிரதானமா ஒருத்தர் அப்படிங்கிற பாயிண்ட் என்ன இல்லைன்னு பார்த்தோம்னா இல்ல அப்படிங்கிற அந்த பாயிண்ட மட்டும் யார் சொல்றாங்கன்னா இங்க பேதுரு சொல்றத பார்க்கணும். அப்ப நல்லா கவனிக்கணும். எக்லீஷால எல்டர்ஸ்னுடைய ஒரு முக்கியமான ரோல் என்னன்னா ஃபீடிங் தி ஃபிளாக், ஓவர்சீயிங், அப்புறமா என்ன பார்த்தோம்னா பீயிங் அன் எக்ஸாம்பிள். இந்த 3 பாயிண்ட்டும் ஒரு எல்டர்ட்ட இருந்து வந்து பார்த்தோம்னா சரியா வரும்போது அந்த எக்லீஷா என்ன பார்த்தோம்னா அடுத்த ஒரு நிலைமைக்கு போகும். அப்ப என்ன மாதிரியான ஊழியங்கள் இருக்கு அப்படின்னு இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. வேணா கூட இந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சோ என்ன ஒரு பாயிண்ட் பாக்குறேன்னா இந்த எக்லீஷா டிசைட் பண்ணட்டும். என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு எல்டர்ஸ் வேணும், அந்த எல்டர்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்து என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணி அந்த விஷயத்த அவங்க டிசைட் பண்ணி என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான் யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா
மூத்த சகோதரர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் கடைசியா அவர் சொல்லுவாரு, யார் இருந்துடக்கூடாது. நோ வைஸ். நோ வைஸ்னா தமிழ்ல சொல்லணும். தமிழ்ல கத்துக்குட்டி. அப்ப கத்துக்குட்டின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப நான் பேப்டிசம் எடுத்து ஒரு 1 இயர் வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்லி 1 இயர் இருக்கு. இப்ப என்னை நீங்க எல்டரா நாமினேட் பண்றது ஒரு சரியான விஷயமா இருக்குமா? ஏன் இருக்காது? அந்த அட்ரஸா நீங்க வச்சுக்கலாம். நாட் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. இன்னும் டெப்தா போய் பார்க்கலன்னா நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நான் பேப்டிசம் எடுத்து 1 இயர் தான் இருக்கு. என்னுடைய சுய ஓட்டத்தை ஸ்டெடி பண்றதுக்கே இட் டேக்ஸ் டைம். ஏன்னா இந்த ஓட்டத்துக்குள்ள வந்தோடனே நமக்கு தெரியும் சாத்தானுடைய பார்வை யார் மேல திரும்பும் அப்படின்னா என் மேல திரும்பும். அநேக சோதனைகள் மத்தியில தான் என்ன பண்ணிருப்பேன்னா எக்லீஷாவே வந்துட்டு இருப்பேன். இப்ப ஆல்ரெடி இட்ஸ் அ பேர்டன். இந்த பேர்டன் கூட ஒரு மிகப்பெரிய பொறுப்பெடுத்து அவர்கிட்ட கையில கொடுக்கும் போது அதை யார பாதிக்கும்னா அவரையும் பாதிக்கும், எக்லீஷாவும். அப்ப ரொம்ப கிளியரா இந்த விஷயத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி யாருக்கு இருக்கணும் அப்படின்பாங்க, சபையாருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா பார்த்தோம். சரி, இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே எல்டர்ஸ். இப்ப டீக்கன்ஸ் வரும். டீக்கன்ஸ்னா யாரு? இந்த சபைக்கு தேவையான ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் தான். அவங்களை எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா உலக பிரகாரமா ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்யறவங்களை என்ன பண்ணிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு டீக்கனை 1ஆம் கால சபையில என்ன பண்ணாங்கன்னா தேர்ந்தெடுத்தாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னா ஸ்தேவா. நமக்கு எல்லாமே தெரியும். வேற யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன். பிலிப். நான் அதைத்தான் நினைச்சேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. பிலிப். பிலிப்போடைய ஒரு பாயிண்ட் பாருங்க. நேரா தேவன் வருவாரு. அவர்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, நீ போய் என்ன பண்ணணும், ட்ரூத் சொல்லணும். யாரு? கந்திரி மந்திரி. நேரா போவாரு, போய் ட்ரூத் சொல்லிட்டு அவரை பேப்டிசம் எடுக்க வச்சுட்டு வருவார். அப்ப என்ன பாயிண்ட் பாக்கணும்னா, டீக்கன்ஸ் அப்படின்னு நம்மளுடைய தாட்ஃபுல்ல எங்க போயிடக்கூடாதுன்னா டீ கொடுக்கறதுக்கு பின்னாடி இந்த வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கும் என்ன வேணும் அப்படின்னா ட்ரூத்னுடைய நாலேஜ் என்னன்னு வந்து வேணும். அவங்களும் எப்படி பார்க்கணும்னா தேர் கோயிங் டு பி நெக்ஸ்ட் எல்டர்ஸ். அந்த அளவுக்கு சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் அப்படின்னா சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம நிறையவே கவனிச்சுக்கணும். ஏசு கிறிஸ்து வந்து ஒரு வீட்டுல போய் பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் இருந்தாங்க. மார்த்தாலும் இருந்தாங்க, மரியாளும் இருந்தாங்க. எது ப்ரிஃபரன்ஸ் சொன்னாரு? மாதிரி ஏன் அது பண்ணலாம், கரெக்ட். ஆனா தன்னை விட்டு எடுப்பறாத நல்ல விஷயத்த நம்ம நல்லா எடுத்துக்கிட்டாங்க, கரெக்ட். இப்ப எப்படி பாக்குறோம்னா டீக்கன்ஸுக்கும் அவங்களுடைய ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சுட்டு எக்லீஷா வந்து அவங்க இந்த ஒரு பாயிண்ட்ல வளரணும், சத்தியத்துல வளரும். இது யாருடைய நோக்கமா இருக்கணும்னா டீக்கன்ஸ்னுடைய நோக்கம். அதனாலதான் பாத்தீங்கன்னா விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பாயிண்ட், அவங்களுக்கு ஃபெய்த்தும் இருந்துச்சு, ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸும் இருந்துச்சு. எல்லாமே சரியா இருக்கிறவங்க தான் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா 1ஆம் கால சபையில என்ன பண்ணாங்கன்னா செலக்ட் பண்ணு. பட் இங்க என்ன இந்த எக்லீஷால இப்ப நம்ம எல்லாருமே உட்காந்து அமைதியா சப்ஜெக்ட் கேட்கணும்னா ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகணும் பண்ணும். இதைத்தான் யார் செய்வாங்க அப்படின்னா டீக்கன் செய்வாங்க. பட் அது மட்டுமே என்ன பாயிண்ட் இல்ல, அவங்களும் எதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ட்ரூத்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் என்ன பண்ணா தெரிஞ்சுக்கலாம். சோ அவங்களுக்கு சகோதரர் கொடுத்த ஒரு ஆலோசனை என்னன்னா இந்த காஸ்பிள் ஒர்க் செய்யறது, காட்டேஜ் மீட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சப்ஜெக்ட்ஸ் பேசுறது, இது மாதிரி அநேக விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் செய்யலாம்னு என்ன பண்ணிருக்காருன்னா ஆலோசனையும் சொல்லியிருக்காரு. அவங்களே ரொம்ப முக்கியமா யார செலக்ட் பண்ணிடக்கூடாது, நோ வைஸ். ஏன் அப்படின்னா போராட்டம்ங்கிறது எல்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை யாருக்கும் இருக்கும் அப்படின்னு டீக்கன்ஸ்க்கும் இருக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே எல்டர்ஸ் டீக்கன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்குள்ள எப்படி இருக்கணும், ஒரு எல்டர்ஸ்குள்ள எப்படி இருக்கணும். இப்ப யாரு எல்டரா வரணும்னு டிசைட் பண்றது யாரு? தேவன் தான், கரெக்ட். தேவன் யார் மூலியமா எடுக்க போறாரு? சபை மூலியமா எடுக்க போறாரு. இப்ப சபைக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லையா? ஏன் அப்படின்னா ஒரு சரியான எல்டர் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா யாருடைய செலக்ஷன் கரெக்டா இருக்கணும்? கரெக்ட். அப்ப குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்க வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா புது சிஷ்யனுக்கே கொடுத்திருக்காரு.
எப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும், அதாவது மாம்ச சிந்தை அப்பப்போ வெளி வரும். ஆனா நம்ம வேலை செய்ய வேண்டியது எந்த சிந்தையில தான்? ஆவியின் சிந்தையில தான். கிறிஸ்துவன் சிந்தையில தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா வேலை செய்யணும். இப்ப இந்த கிறிஸ்துவன் சிந்தையில எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோங்கிறத தேவன் டெஸ்ட் பண்ணுவாரு. டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் எதுவா வச்சுக்கலாம் தெரியுமா? எல்டர் எலெக்ஷன், எக்லீஷா எலெக்ஷன். எக்லீஷா எலெக்ஷன்ல நான் கை தூக்குறேன் அப்படிங்கிற, இப்ப இந்த கை தூக்கும் போது என்னுடைய இருதயமும் என் கையும் என்ன பண்ணிருக்கும்? மேட்ச் ஆயிருக்கும். எப்படி மேட்ச் ஆயிருக்கும்னா, சத்தியத்தை கேட்கிறேன். சத்தியம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய இதயத்துக்கு போகுது. அது போதிக்குது கரெக்டான விஷயத்த. அதன் பிரகாரம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கை தூக்குறேன். தேவன் என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். என்ன அப்ரிஷியேட் பண்ணுவார்னா, என் சத்தியம் நான் என்ன கொடுக்கணும், சத்தியத்தின் பிரகாரம் என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க நடந்திருக்கிறாங்க. ஒருவேளை என்னோட கை தூக்கல் வேற மாதிரி இருக்குது, இருதயத்தின் யோசனை வேற மாதிரி இருக்கு. தேவன் என்ன பண்ணுவார்? நான் இவ்வளவு தூரம் சத்தியத்தை கொடுத்தும் என்ன பண்றாங்க, இன்னும் என்ன பண்ணலாம், அவங்க வளரல அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு குட் டெசிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். உதாரணத்துக்கு பைபிள்ல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கு. இது யாரு அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக். இப்ப ஆபிரகாம் ஒரு டெசிஷன் எடுத்தாரா? என்ன டெசிஷன் எடுத்தாருன்னா யார பலி கொடுக்கலாம்? ஈசாக். இது குட் டெசிஷனா பேட் டெசிஷன்? குட் டெசிஷன் எப்படி சொல்றோம்? தேவன் சொன்னாரு, அப்படியே என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சாரு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற கமெண்ட்மெண்ட்ஸ் சிந்திச்சோம். நியாயப்பிரமாண முறைமைகள் ஆபிரகாமுக்கு இருந்துச்சான்னு கேட்கிறேன். இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா, அவரோட மனசாட்சி சொல்லி கொடுத்துச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, இது செய்யறது யாருக்கு பிரியமா இருக்குன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கும். நீ போ. மகன் என்ன பண்ணா பலி கிளியரா போனாரு, பலி கொடுத்தாரு. தேவனுக்கு பிரியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் பலி கொடுத்தாருன்னு சொன்னா, அவர் வந்து தடுக்கிறாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு. அப்ப அந்த இருதயத்தை யார் பார்த்திருக்காருன்னா தேவன் பார்த்திருக்காரு. இப்போ இன்னொரு பாயிண்ட், யோசேப். யோசேப்புக்கு ஒரு டிசிஷன் இருக்குது. என்னன்னா, தனக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சாச்சு, பெரிய ஆளா இருக்கிறாரு. இப்ப யார் பாக்குறாரு? சகோதரர்கள் பாக்குறாரு. இப்ப சகோதரருக்கு மேல உரிமை யாருக்கு அதிகமா இருக்கு? இப்ப என்ன வேணா யார் பண்ணலாம்? யோசேப்னால பண்ண முடியும். ஆனா டிசிஷன் எப்படி எடுத்தாரு? தேவன் இந்த விஷயத்தை, அவர் ரொம்ப அழகா வசனம் எப்படி இருக்குன்னா, நீங்க என்னை அனுப்பிச்சு என்னை வித்து போட்டதுக்காக நீங்க என்ன பண்ணாது, கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்க அப்படின்னா, இப்படி வந்து நான் வந்து இந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கறதுதான் தேவன் முன்கூட்டியே தீர்மானிச்சு என்னை இங்க அனுப்பிச்சிருக்காரு. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிச்சம் எல்லாத்துக்குமே வரல. யோசிப்பு மட்டும் எப்படி வந்துச்சு? தேவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆக்சுவலி யோசேப்பு நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்திருப்போம். யாரு கூட டிராவல் பண்ணிக்கிறாங்க? ஆபிரகாமோட டிராவல் பண்ணிக்கிறது. அப்ப அந்த விசுவாசனுடைய அந்த ஒரு டெப்த் யாருக்குள்ளயும் வந்திருக்குன்னா யோசேப்புக்குள்ளயும் வந்திருக்கு. பட் டெசிஷன் ரொம்ப கிளியரா யார சார்ந்து இருக்குதுன்னா தேவனை சார்ந்திருக்கு. தேவன் தான் வழி நடத்தி இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷன். அப்ப குட் டெசிஷன்ஸ் எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னா யார அண்டர்ஸ்டாண்ட் பண்ணங்காட்டி வந்துச்சு? தேவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வந்துச்சு. இப்ப மூணாவது யார் இது? நோவாட்ட என்ன பிரச்சனை? மழையே பார்த்தது இல்ல. இன்னொரு பாயிண்ட் என்னமா, நோவாவை தவிர ஒட்டுமொத்த உலகமுமே யாருக்கு ஆப்போசிட்டா இருக்கு? தேவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? தேவன் சொல்றதை கேட்கணும். அப்ப அந்த தேவன் சொல்றதை கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலயுமே இன்ன வரைக்கும் மழைங்கிற விஷயம் என்ன அதுல பார்த்ததே இல்லை. ஆனா நான் நம்புற தேவனால என்ன பண்ண முடியும், பண்ண முடியும்னு சொல்லிட்டு 100% யாரை பிலீவ் பண்ணாருன்னா தேவனை பிலீவ் பண்ணாரு. ஒரு டெசிஷன் எடுத்தாரு. என்ன டெசிஷன்னா தேவன் சார்ந்து என்ன பண்ணாரு, நின்னாரு, காப்பாற்றப்பட்டார். இதை குறிச்சுதான் ரோமன்ல பவுல் ரொம்ப கிளியரா, இவங்க எல்லாருக்கும் நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனா டெசிஷன்ஸ் கரெக்டா இருக்கிறாங்க. அந்த டெசிஷன் எப்படி எடுக்கிறாங்க சொல்றாரு. இப்ப பவுல் எப்படி பேசுறாருன்னா புறஜாதிகளை பாக்குறாரு.
புறஜாதிகள் பார்த்து என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாமே சில டெசிஷன்ஸ் கரெக்டா எடுக்கிறாங்க. அப்ப அவங்க டிசிஷன்ஸ் கரெக்டா எடுக்கிறதுக்கு அவங்க நியாயப்பிரமாணங்கிற விஷயமே இல்லை. ஆனா நியாயப்பிரமாணம் இல்லைன்னா கூட அவங்க சரியான டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா, அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் என்னன்னா 15th verses. So, ரொம்ப கிளியரா என்ன சொல்றேன்னா, அவங்களோட மனசாட்சி என்ன பண்ணுது சொல்லி கொடுக்கும். அவங்க மனசாட்சி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இது தப்பு சரி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க இந்த மனசாட்சியின் பிரகாரம் என்ன பண்றாங்கன்னா அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க. இப்ப நம்மளும் டெசிஷன் எடுக்கிறோமா? டெசிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா மனசாட்சி. ஆனா அந்த மனசாட்சிக்குள்ள என்ன இருக்கணும்? ட்ரூத். அப்ப அந்த ட்ரூத் வந்து உள்ள போயிருக்கணும். அந்த ட்ரூத்ல இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம மனசாட்சி என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா டிசைட். அப்ப அந்த கான்சைன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அந்த கான்சைன்ஸ அடுத்த ஒரு பாயிண்ட் எப்படி சொல்லணும்னா, நோயிங் ரைட் இஸ் நாட் இனஃப், டூயிங் ரைட் மேட்டர்ஸ். இப்போ இது இந்த பாயிண்ட ஏன் சொல்றோம் அப்படின்னா, பாருங்க, இவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை? டச் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா மீறினாங்க. ஏன்? டெம்டேஷன். ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் நல்லா பார்க்கலாம். இதுவும் 6th வால்யூம்ல இருக்கு, 7th சாப்டர்ல. எப்படி கண்டிஷன்ஸ்னா, அவங்க இருந்த காலத்துல இப்போ ஆதாம் தவறு செய்யறதுக்கு பாவம் ஒரு ரீசன் சொல்ல முடியுமா? இல்ல. ஏன் அப்படின்னா, பாவம் இல்லாத உலகத்துல இப்ப யார் இருக்கிறார்? ஆதாம் இருக்கு. சரி, அவரை டெம்ப் பண்ணிட்டாங்க சொல்ல முடியுமா? ஆதாம் சொல்ல முடியாது. ஏன்? ஏவால தான் டெம்டேஷன் வந்துச்சு. அப்ப ஆதாம்குள்ள என்ன இல்ல? டெம்டேஷன் இல்ல. சரி, அந்த கட்டளையே தேவன் கொடுக்க சொல்ல முடியுமா? அப்படின்னா தேவன் என்னமா பண்ணிட்டாரு? கட்டளையே கொடுத்தாரு. இப்ப இது எல்லாமே யாரோட மனசுக்குள்ள இருக்கு? ஆதாமுடைய மனசுக்குள்ள இருக்கு. தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறாரு, பாவம் இல்லாத சூழ்நிலை இருக்குது, வஞ்சனையும் இல்லை. அப்படியே பாவம் செஞ்சாரு அப்படின்னா முழு மனசா என்ன பண்றாரு? பாவம் சரி 100% அவரோட கான்சைன்ஸ்ல தெரிஞ்சே என்ன பண்றாரு? எஸ், நான் என்ன பண்றேன்? பாவம் செய்யறேன், நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு. இப்ப யார் பாவம் செய்யறாங்கன்னா ஆதாம். அதான் வந்து தீமத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவாருன்னா, ஆதாம் என்ன பண்ணல? வஞ்சிக்கப்படல. அப்ப வஞ்சனைக்குள்ள யாரு போகல அப்படின்னா ஆதாம் போகல. யார் தான் போனாங்க? ஏவாள் தான் போனாங்க. அப்ப வஞ்சனையும் இல்ல, பாவமும் இல்ல, பாவத்திற்கு சூழ்நிலையும் இல்ல, எதுவுமே இல்ல. அவர் தப்பு பண்றான்னா 100% அவருடைய கான்சைன்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே என்ன பண்ணிக்கிறாருன்னா தப்பு பண்ணிக்கிறார். இப்ப நியூ கிரியேஷனுக்குள்ள வரும். இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஆதாம் நிமித்தம் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? நீக்கிட்டாரு. புது சிருஷ்டி என்ன பண்ணிட்டாரு? சரி எது, தவறு எது, எல்லா வாரமும் என்ன பண்ணிக்கிறாரு? சொல்லி கொடுத்திருக்காரு. மன்னா மூலியமா சொல்லி கொடுத்திருக்காரு. இறைவன் நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் இருக்கு? சிந்தையில. இப்ப இந்த சிந்தையில ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது? ஒரு டிசிஷன். உதாரணத்துக்கு காலையில் எக்லீஷா வரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எது வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நம்மளோட கான்சைன்ஸ் சொல்லலாமா? எப்படி கான்சைன்ஸ் அப்படின்னா, பைபிள் வசனம் இருக்கு. எப்படி என்ன? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீயும் விட்டு விடாத புத்தி சொல்லணும்னு சபை கூடுதல் என்ன பண்ண கூடாது? விட்டு விடக்கூடாது. இது வசனத்துல இருக்கு. என் கான்சைன்ஸ் சொல்லுது, வந்துடுறேன். அப்ப கான்சைன்ஸோட காரியம் என்ன அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. இப்ப எது சரி, எது தவறு, எது நீதி, எது அநீதி, எது உண்மை, எது போலி, டிஃபரன்ஷியேட் பண்றோமா? இந்த டிஃபரன்ஷியேட் பண்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறன்னா ஒரு கான்சைன்ஸ். அப்ப அந்த கான்சைன்ஸ்ல இருந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கான்சைன்ஸ் தான் சொல்லி கொடுக்குது திஸ் இஸ் ராங், இதுதான் வந்து உண்மை, இது போலி, இது நீதி, இது அநீதி.
இந்த டிஃபரன்சியேஷனை நமக்குள்ள இருந்து வரணும் அப்படின்னா சரியா எது வேலை செய்யணுமாமா? என்னோட கான்சைன்ஸ் வேலை செய்யணும். அப்படி கான்சைன்ஸ் சரியா வேலை செஞ்சுட்டே ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், சரிய புரிஞ்சுக்கிட்டு சரி செய்யறேன், தவறுல இருந்து வெளியே வரேன், நீதி செய்யறேன், அநீதியில இருந்து வெளியே வரேன். இப்படி ஒவ்வொன்னா என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. அப்ப அந்த கான்சைன்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா என்னை கைட் பண்ணி என்ன பண்ணிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டே இருக்குது. அப்ப அந்த கான்சைன்ஸ் சொல்றபடி சொல்லலாமா அப்படின்னா 2 கான்சைன்ஸ் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற. ஒன்னு என்ன அப்படின்னா குட் கான்சைன்ஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா பேட் கான்சைன்ஸ். அப்ப இங்க வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா 2 கேட் இருக்கு. கான்சைன்ஸ்ங்கிற ஒரு கேட்டு, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைண்டுக்குள்ள ஒருத்தர் போகணும் அப்படின்னா கான்சைன்ஸ்ங்கிற கேட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா சரி எது தவறு எதுன்னு சொல்லி போகுதா. இப்ப இந்த கான்சைன்ஸ் கேட்டை இன்னும் அதிகமா ரிஃபைன் பண்ணணும், நீதி எதுன்னு சொல்லணும் இல்ல. அப்பதான் கான்சைன்ஸ் என்ன பண்ணணும்னா இதுதான் நீதின்னு சொல்லி கொடுக்கும். அது எது சொல்லி கொடுக்கும் அப்படின்னா ரொம்ப அழகா சொல்றாரு, பைபிள் வர்சஸ். அப்ப இந்த கான்சைன்ஸ் சரியா டிசிஷன் எடுக்கணும் இல்லையா. இந்த டெசிஷன் எடுக்கிறது கரெக்ட், பட் அந்த எடுக்கக்கூடிய டெசிஷன் எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா பைபிள் வசனம் சார்ந்து. உதாரணத்துக்கு இன்னைக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் மனசாட்சி வச்சு வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுடைய மனசாட்சி வேலை செய்யறதுக்கும் நம்மளுடைய மனசாட்சி வேலை செய்ய வித்தியாசம் இருக்கணும் இல்லையா. அப்ப இந்த வித்தியாசத்தை எப்படி கொண்டு வருது அப்படின்னா நாம தேவன் சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத எது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா பைபிள் வசனம் சொல்லணும். பாருங்க, அதைத்தான் நம்மளுடைய மூத்த சகோதரர் கூட சொல்லி படிக்கலாம். ரொம்ப கிளியரா சொல்றேன். ஒருவேளை மனசாட்சி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது, என் மனசாட்சியின் பிரகாரம் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பைபிள் வசனம் என்ன பண்ணாது, தேவைப்படாது. இப்ப எதை பொறுத்து உங்க மனசாட்சி இருக்கணும் அப்படின்னா பைபிள் வசனம் இருக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லி கொடுக்குதோ அதன் பிரகாரம் எது டிசிஷன் எடுக்கணும்னா உங்களோட கான்சைஸ் டிசிஷன். அப்ப உங்களோட கான்சைஸ் ஒரு டிசிஷன் எடுக்குது அப்படின்னா இட் ஷுட் பி அக்கார்டிங் டு த பைபிள் வர்சஸ். பைபிள் வர்சஸ் என்ன சொல்லி கொடுக்குதோ நீதி, அது டிசிஷன். இது அநீதி விட்டு விலகும். அப்ப அந்த கான்சைன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும்னா புது சிஷிகளுக்கு தேவன் ரிஃபைன்மெண்ட் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா பைபிள் வசனங்கள். இதத்தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிளோட பிரதர் எப்படின்னா அலைன் பண்ணிருப்பார். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பார். எப்படி அப்படின்னா இந்த வாட்ச் இருக்கு இல்லையா, இந்த வாட்ச் சரியா டைம் காமிக்குது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லலாம்? ஸ்ட்ரிங்ஸ். அந்த 2 ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த 2 ஸ்ட்ரிங் வச்சு சொல்லணும்ல. அதுல ஒரு ஸ்ட்ரிங் கான்சைன்ஸ், இன்னொரு ஸ்ட்ரிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பைபிள். அப்ப இந்த 2 ஸ்ட்ரிங்கும் சரியா இருக்கும் போதுதான் சரியான டைம எது காமிக்குதுன்னா பைபிள் சரி வாட்ச் காமிக்கிற மாதிரி நம்மளுடைய மனசுக்கும். அப்ப நமக்கும் 2 விஷயங்கள் வேணும். ஒண்ணு என்னன்னா கான்சைன்ஸ் கரெக்ட். அந்த கான்சைன்ஸ எப்படி ரிஃபைன் பண்ணும் அப்படின்னா பைபிள் வசனத்தை வச்சு ரிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபில்ட்ரேஷன் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைபிளோட வசனங்களை வச்சு ரிஃபைன் பண்ணிக்கும் போது சரியான டெசிஷன் எது எடுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவோம், கேள்விப்பட்டுட்டே இருப்போம். கேள்விப்படுற விஷயங்கள்ல எங்க போயிட்டு மைண்டுக்குள்ள போகும். இப்போ மைண்ட் டெசிஷன் எடுக்கும். இப்ப எதை யூஸ் பண்ணுவோம்? கான்சைன்ஸ். இந்த கான்சைன்ஸ் எது போட்டுக்கணும்? பைபிள் வசனம். அப்ப நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடியதா கான்சைன்ஸ். அதனாலதான் எபிரேயர்ல எப்படி சொல்லுவார்னா பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போ அந்த ஹெவி ஃபுட்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபுட் என்ன பண்ணும்னா நன்மை தீமை பிரிச்சு காமிக்கும். அப்ப அந்த பிரிச்சு காமிக்கக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சைன்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஏற்கனவே பைபிள் வசனங்கள் சகோதரன் பாடமா கொடுப்பாங்க, மண்ணால இருக்கும், இரவனினை கீதங்கள் இருக்கும், ஸோ அநேக விஷயங்கள் வால்யூம்ஸ்ல இருக்கும், ரீஃபரன்ஸ்ல இருக்கும். அதை எடுத்து அப்படியே உள்ள போட்டிருப்போம். போட்டுட்டு ரிஃபைன் பண்ணி கான்சைன்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம். இதுதான் ஃபில்ட்ரேஷன்.
இந்த ஃபில்ட்ரேஷன் கரெக்டா வேலை செஞ்சுன்னா நம்மளுக்குள்ள இருந்து எது அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் பில்டிங் என்ன ஆயிட்டே வந்துட்டு. அப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்லீஷியா எலெக்ஷன் என்ன பண்ண போறோம், பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். இப்ப எது கரெக்டா வேலை செய்யணும், நம்மளுடைய கான்சைன்ஸ். இந்த கான்சைன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா பைபிள் வசனங்கள் அடிப்படையில் என்ன பண்ணணும் இருக்கணும். அதான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, என் ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்ட், இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாரும் இல்லை, புது சிருஷ்டி இல்லை. அப்ப எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிறது யாரு, தேவன் செலக்ட் பண்ண ஒரு பர்சன்ஸ் குவாலிபிகேஷன்ஸ் கரெக்டா, கேரக்டர் கரெக்டா, கை தூக்கி. அதை தவிர்த்து வேற எந்த ஒரு கோட்டிங்க நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட கான்சென்ஸ் என்ன பண்ணல அப்படின்னா சரியா வேலை செய்யல. ஏன்னா தேவன் இந்த இடத்துல டெஸ்ட் பண்றது எது அப்படின்னா நம்மளுடைய கரேஜ், உண்மைத்தன்மையை டெஸ்ட் பண்ண போறாரு, நம்மளுடைய ஹானஸ்டி டெஸ்ட் பண்ண, நாம எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடக்கிறோம். நம்ம எல்லாருமே உண்மை உள்ளவர்கள் சொல்றோம் இல்லையா, இந்த உண்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயத்த எந்த அளவுக்கு நாம தேவனுக்கு முன்பாக காமிக்கிறோம் அப்படிங்கிறத தேவன் என்ன பண்றாருன்னா டெஸ்ட் பண்ண போறாரு. எதுல அப்படின்னா எக்லீஷியா எலெக்ஷன். இதுல ஒருவேளை என் மாம்சத்துல வெளிப்படுத்துறேன் நான் எப்படி இருக்கும், உண்மையாலுமே யாருடைய மனசை ரொம்ப காயப்படுத்துறேன் அப்படின்னா தேவனுடைய மனசை காயப்படுத்து. இப்ப நம்ம தேவனை பிரியப்படுத்துறோமா மனுஷனை பிரியப்படுத்துறோமா, யார் சாய்ஸ் யார் கையில் இருக்கு அப்படின்னு நம்ம கையில். அப்ப ஏ பி ரெண்டு செலக்ஷன். இதுல சரியான செலக்ஷன் தேவன் முன்னாடியே எடுத்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா யாரோட சிந்தையிலிருந்து எடுக்கணும், கிறிஸ்துவனுடைய சிந்தையிலிருந்து எடுக்கணும். கிறிஸ்துவனுடைய சிந்தையிலிருந்து எடுக்கணும் அப்படின்னா குவாலிபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம், எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். இது எல்லாம் எங்க கொண்டு வச்சுக்கணும், நம்மளோட மனசாட்சியில கொண்டு வச்சுட்டு அந்த மனசாட்சி தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த எக்லீஷியால அந்த ஒரு டெசிஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், யாருக்கும் பிரயோஜனமா இருக்கும், சபைக்கும் பிரயோஜனமா இருக்கும். இந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய நாமினேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாமே எப்படி யோசிப்போம் அப்படின்னா நம்ம எல்லாமே கை தூக்குறது எங்கதான் எலெக்ஷன்ல தானே. நாமினேஷன் யாரை வேணா பண்ணிடலாம் அப்படின்னா நோ, நாமினேஷன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் டு எலெக்ஷன். ஏன்னா ஒருவேளை நாமினேஷன்ல யாராச்சும் ஒருத்தர் வந்துறாங்கன்னா தான் அவங்கதான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட். ஒருவேளை ஒரு சரியான ஒரு சகோதரனை நான் நாமினேட் பண்ணல, அவரால் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். ஒருவேளை தவறான சகோதரன் எலெக்ஷன்ல நான் நாமினேட் பண்ணிட்டேன், ஹீல் பி இன் எலெக்ஷன். ஸோ அப்ப எல்லா டெசிஷனுமே எலெக்ஷன் அப்படிங்கிறது கை தூக்குறது. பட் அதுக்கு ப்ரீ ஒர்க் எங்க பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு பண்ணக்கூடிய நாமினேஷன். நம்மளுடைய நாமினேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி கரெக்டா இப்ப நம்ம கேட்ட வசனங்கள் அடிப்படையில இந்த சகோதரர் பாருங்க, அந்த சகோதரர் என்ன பண்ணலாம், நம்ம நாமினேட் பண்ணலாம். நாமினேட் பண்றது கூட நம்மளுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா ஒருவேளை நம்ம சரியான ஒரு சகோதரரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மாசம் நம்ம இந்த எக்லீஷியால இருக்கிறோம் அப்படின்னா அது அந்த ஒரு சகோதரர்கள் 3 மாசத்துக்கு மேல இருக்கிற சகோதரர்கள் அந்த ஒரு நாமினேஷன் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அந்த மெச்சூரிட்டியோட என்ன பண்ணுவோம்னா பண்ணுவோம் அப்படிங்கிறது ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அப்படியா கூட என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கோ. ஸோ நாமினேஷன்லயும் தேவன் என்னதான் செக் பண்ண போறாரு, நம்மளுடைய கான்சைன்ஸ் எந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு கூட என்ன இருக்கு ஒத்து போய்க்கு நம்ம பார்க்க போறாரு. ஸோ எல்லா விஷயத்தையும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா நாம செஞ்சு தேவனையும் கிறிஸ்துவையும் பிரியப்படுத்த தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.